5 minutes வேணா நம்ம ஒரு எக்கார்டோல வீடியோ போட்டு ப்ளே பண்ணி பேசி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் இருக்கு எக்கார்டோலியா ஆன் என்லைட்மென்ட். அவர் யாருங்க? தங்களுக்கு தெரியாது யாரும் இல்லை, எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். பாருங்க, ஜேகேக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. அப்படி எடுத்துக்கலாம். அப்படியா? சரி, ஓகே. போடுங்க, படத்தை போடுங்க. பார்ப்போம் பார்ப்போம். What is the easiest business to start in 2024? You won't believe me. It's coaching. Here's why. So ரேவன் பேசலாமா? எஸ் எஸ். ஓகே. ஸோ எக்கார்டோல் வந்து இப்போ லைவா இருக்கிற மாஸ்டர். ஸோ அவர் மோஸ்ட்லி அந்த பவர் ஆஃப் நவ் மூலமா அந்த புக்கு எழுதுனதும் நிறைய நிறைய பேர் தெரிய வந்திருக்கும். அண்ட் அவரும் அவருடைய ஓன் வேல அந்த நவுல இருக்கிறது தான் என்லைட்மெண்ட் லிபரேஷன்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த வீடியோல அவர் அந்த என்லைட்மெண்ட் எப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாருன்னா, இந்த ரிட்டர்னிங் டு தி சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ பிசிக்கல் ஃபார்ம்ஸை பத்தி சொல்றாரு. ஸோ பிசிக்கலா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ஃபார்ம்ஸும் இருக்கு. ஸோ அது நம்ம ஆங்கர் இல்லை எமோஷன் இல்லை தாட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றோம். ஸோ இந்த இதுவும் எல்லாமே ஒரு ஃபார்ம் தான். ஸோ அந்த சைக்காலஜிக்கல் ஃபார்ம்ல இருந்து நம்ம வெளியே வர்றது, ஸோ அதுதான் வந்து சோர்ஸ் ரிட்டர்ன் பண்றது என்லைட்மெண்ட் சொல்றாரு. அப்படி ஆகும்போது இந்த அன்கான்சியஸா நம்ம ஒரு கேம்ல மாட்டிருக்கோம். என்ன கேம்லன்னா, நம்ம அந்த முன்னாடி பார்த்த மாதிரி பிகமிங்ன்ற கேம்ல நான் உள்ள வந்து இப்ப இருக்கிற சைக்காலஜிக்கல் ஃபார்மோட ஒரு பெட்டர் சைக்காலஜிக்கல் ஃபார்ம் ஆயிடுவேன் அப்படின்ற கேம்ல மாட்டிருக்கிறோம். இது வந்து அன்கான்சியஸா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேம். நமக்கு தெரியாத வரைக்கும் எல்லாருமே இந்த கேம் விளையாட்டு இருக்கோம். ஒன்ஸ் வி பிகம் அவேர் இந்த மாதிரி ஒரு கேம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சப்ப தான் நம்ம போய் மாஸ்டர்ஸ் கிட்ட போய் ரிலீஜியஸ் பீப்புள் கிட்ட போவோம். அவங்க ஏதோ வழி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சார்ட் அவுட் பண்ணி இந்த கேம்ல இருந்து வெளியே வந்து வி ஆர் ரிட்டர்னிங் டு தி சோர்ஸ். அந்த கேம் விட்டு வெளியே வரதான் ரிட்டர்னிங் டு தி சோர்ஸ்னு சொல்றாரு. அப்பதான் வி ஆர் பிகமிங் கான்சியஸ். அப்போ உள்ள வந்து கான்சியஸா இருந்துட்டே கூட நம்ம வெளியே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம், புறத்துல ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு டிஸ்பிரேஷனா இருக்காது, ஒரு கான்சியஸ் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அவருடைய வியூ ஆஃப் என்லைட்மெண்ட் எல்லாம் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கு, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ப்ளே பண்ணி பண்ணலாம். ப்ளே பண்ணி பார்ப்போம். Dream and create. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சார். ஜேகே வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாரு. ஸோ நம்ம அந்த லிபரேட்டட் ஸ்டேட் தான் இவங்க வேற வேற ஃபார்ம்ல சொல்றாங்க. ஸோ சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னா என்னன்னா, விஷுவல் அவேர்னஸ் எப்படி இருக்குன்னா, ஏதாவது சூஸ் பண்ணிட்டு இருக்கும். நல்லதை சூஸ் பண்ணும். என் மைண்ட்ல வந்து எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது, நல்ல தாட்ஸ் தான் வரணும், அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் சூஸ் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நம்ம சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்றோம். அவேர்னஸ் வந்து ஒரு எது இருந்தாலும் ஓகேன்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்றாரு. இவர் வந்து அந்த ஃபார்ம்ஸ்ல மாட்டிக்காம இருக்கிறது, அந்த டிஸ்ஐடென்டிஃபிகேஷன் வித் தி ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம்ஸ் சைக்காலஜிக்கல் ஃபார்ம்ஸ்ல நான் வந்து இப்போ ஒரு கெட்ட சந்திரசேகரா இருக்கிறேன், ஒரு சுமாரான சந்திரசேகரா இருக்கிறேன், நாளைக்கு சூப்பரான சந்திரசேகர் ஆயிடுவேன் அப்படின்றத இந்த ஃபார்ம்ல விளையாடுறதுல மென்டல் இமேஜ், இதுதான் ஃபார்ம்னு சொல்றாரு. ஸோ இந்த கேம்ல இருந்து டிஸ்ஐடென்டிஃபை
தான் ஒரு லிபரேஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றாரு. ஸோ எல்லாருமே அதே தான் மீன் பண்றாங்க, பட் எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் டெர்மினாலஜிஸ் அண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங். ஸோ இவர் வந்து அழகா அந்த ஃபார்ம்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபார்ம்ஸ்ல அந்த கேம்ல இருந்து நீங்க விடுபட்டாலே நீங்க சோர்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுறீங்க, கான்சியஸ் ஆயிடுறீங்க. அந்த கான்சியஸ்ல இருந்து நீங்க ஆக்ட் பண்ணலாம். பையா புறத்துல ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாருல, அதுதான் இவர் வந்து நீங்க எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க, சம்டைம்ஸ் பண்ண முடியல கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவரும் அந்த அகம்ன்ற மாதிரி கான்சியஸா ஆயிட்டு, கான்சியஸா இருந்து நீங்க புறத்துல வேலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க லிபரேட் ஆகுங்க, லிபரேட் ஆயிட்டு நீங்க ஆக்ட் பண்ணுங்கன்றதான் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஐயா கூட அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் விடுதலை ஆயிடுங்க, நீங்க பிரச்சனை விடுதலை ஆயிட்டு அப்புறம் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் புறத்துல அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம அகத்துல லிபரேட் ஆகிறது வந்து அல்டிமேட்னு இவரும் சொல்றான்னு தோணுது. நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஆமா, கரெக்ட் தான். அப்போ இவரு ஜேகே தான் இவருக்கு சித்தப்பா இல்லையா? இவர் இப்போ உள்ள நவீன காலத்துல உள்ளவரா? காட்டோலி. ஆமா, ஓகே, கரெக்ட். அவர் சொல்றது சரிதான். ஆனா நம்ம புறத்துல நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம அகத்துல இருக்க தானே செய்யும். ஸோ அந்த கான்ஃபிளிக்ட் அது இருந்துகிட்டே இருக்கிறது தானே நமக்கு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை தான் நாம எடுத்து விடுறோம். ஸோ கரெக்ட் தான். அதனால நம்ம வெளியில ஆக்டிவேட் பண்ணும்போது தான் உள்ள திருப்பி அங்க குழப்பங்கள் வரதானே செய்யும். ஸோ அந்த அந்த அதையும் சேர்த்து நாம புரிஞ்சுக்கிறோம் இப்போ, அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே தான், அவர் சொல்றதும் கரெக்ட். ரைட். பிரகாஷ் ஜி, நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல இவங்கெல்லாம் சொல்றதை விட நம்ம ஐயா சொல்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கரெக்டா இதுனா இப்படிதான் அப்படின்னு கரெக்டா அகம்னாது புறம்னாது அப்படின்ற மாதிரி கரெக்டா ஒரு எளிமையா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பவுண்டரியும் போட்டாரு, இவ்வளவுதான் அப்படின்ட்டு. இப்ப வந்து இவங்க இந்த எல்லா மாஸ்டர்ஸும் வந்து எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அது வந்து அது ஒரு திடப்பொருளை பத்தி பேசல. இதுக்கு வந்து ஒரு வடிவமே கிடையாது, அது ஒரு மாதிரியா இயங்குது. அந்த ஒரு மாதிரியான இயக்கத்தை அவங்கவுங்க லாங்குவேஜ்ல எப்படி சொல்ல முடியுமோ அப்படி எப்படி சொல்றாங்க. அது எப்படி சொன்னாலும் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா அது நமக்கு புரியுது. இவர் வந்து ரிட்டர்ன் டு த சோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னா, தாட் வந்து திங்கிங் வந்து கிளம்புறத வந்து சோர்ஸ்ல இருந்து வெளியில போறது அப்படின்ற மாதிரி அவர் இமேஜின் பண்ணி, ரிட்டர்ன் டு த சோர்ஸ்னா அந்த திங்கிங்கை கைவிடுறது அப்படின்ற மாதிரி தான் இமேஜின் பண்ணி சொல்றாரு. இப்படிதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இதுல இருக்கறனால. ஒரு மாதம் டெர்மினாலஜி, ஏன்னா அவங்க லிபரேஷனா அவங்க எப்படி பாக்குறாங்க, அந்த அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி கன்வே பண்றாங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு நம்ம கார்ல நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டிக்கான கார்ஸ், இந்தியன் ரோட்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு காரு, ஃபாரின் ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரு, ஃபாஸ்டா போறதுக்கு ஒண்ணு, வெயிட் தாங்கிறதுக்கு ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாஸ்டரும் அவங்களுடைய டெக்னாலஜிஸ் காயின் பண்றாங்க. எது யூஸ்ஃபுல்லாக அது நல்லதுதான் அது. ஆமா, அப்ப நமக்கு அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுமே அப்படிதான் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுமே கூட எதுக்கு இப்போ நம்ம இந்த மாஸ்டர்ஸ்லாம் நம்ம சொல்றோம்னா, நம்ம நிறைய பீப்புளுக்கு வந்து இப்ப திடீர்னு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னா வேற ஏதோ ஒரு ஸ்டேட், அதுல இருக்க சொல்றாரு ஜேகே அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்துடும். சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னா அப்ப என்ன, ஜேகே சொன்னது நம்ம இருக்கிறதும் ஒன்னா, அப்ப நம்ம வந்து அவேரா இருக்கணுமா, கொட்டை முடிச்சுட்டு இருக்கணுமா, எல்லாத்தையும் தாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ ரிட்டர்னிங் டு தி சோர்ஸ்னா இவங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போய் டிராவல் பண்ணி அங்க போய் உட்காந்துக்கணுமா, அந்த இடம் அப்படியே அமைதியா இருக்குமா அப்படிலாம் கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல இருக்கிற பீப்புள் இவங்க யூஸ் பண்ண டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் கிளாரிஃபை ஆகணும்னா, அப்போ சும்மா இருந்த டேர்மோ இல்ல நம்ம மனசை ஒன்றும் செய்ய தேவையில்லைன்ற டேர்மோ என்னன்னு புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா புரிஞ்சுக்கிட்டோம், அதை வச்சுக்கிட்டு மற்றவங்க என்ன சொல்றாங்க வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்காது, யூஸ்வலா ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதனால எல்லாருடைய மாஸ்டர்ஸையும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்றோம். இல்ல எனக்கு இனிஷியலா புரியல அது ஏன் பாக்குறோம் அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொல்லங்காட்டிதான் புரியுது. சரி, எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு குழப்பி சொல்லியிருக்காங்க பாருங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எளிமையா சொல்லியிருக்காரு.
சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் சொல்லுவாரு ஜேகே. ஸோ அது என்ன மீனிங்னு கரெக்டா புரியணும்ல. ஸோ நம்ம சூஸ் பண்ணாம இருக்கிறது தான் அது சாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிறதுன்னு சொல்ல வராரு. அதையும் ஒரு அவேர்னஸா போய் அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீ வந்து எதையும் சூஸ் பண்ணாம இரு, நீ எதையும் செலக்ட் பண்ணாத, நீ ஒன்றும் செய்ய தேவையில்லைன்றது அந்த வேர்டு சாய்ஸஸ் அவேர்னஸ்ன்றதை புரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா புரிஞ்ச அப்புறம் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன் மொத்தமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ நம்ம சரியா புரியல போல இருக்கு, ஜேகே ஏதோ சொல்றாரு, அது நம்மளுக்கு புரியல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நம்ம இந்த செஷன் பண்ணுவோம். பையாது புரிஞ்சு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, பக்கானா சூப்பர், வெல் அண்ட் குட். சரி, வேற யாராவது கருத்து சொல்லுங்க. இல்ல உங்க ஐடியாஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நம்ம இந்த என்லைட்மெண்ட் லிபர்ட்டி ஸ்டேட் இப்படின்னு சொல்றதுனாலதான் மக்களுக்கு நிறைய குழப்பம் வருதுன்னு எனக்கு தெரியுது. இது மனதின் இயக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எளிமையா மற்றவர்களுடைய இதுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல, இந்தியாவை பொறுத்தளவுல இந்த முக்தி ஞானம் அப்படிங்கிறத பெரிய இமேஜின் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதையும் இதையும் உங்க அந்த ஸ்டேட்டோட நீங்க சொல்ற மாதிரி அதனாலதான் இவங்க அந்த மாஸ்டர் அதை சொல்றாரு, இந்த மாஸ்டர் இதை சொல்றாரு அப்படின்னு குழம்புறாங்க. அதான் ஐயா கூட அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. நீ அந்த பேர் கூட வச்சு நீ கூப்பிட வேண்டாம், ஞானம் முக்தின்னு கூட நீ இதை நினைக்க வேண்டாம், மனதின் செயல்பாடுன்னு புரிஞ்சுக்கோ. உன் மைண்ட் வந்து ஒரு ஹியூமன் மைண்டு இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு, இது இப்படிதான் இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்லிட்டாரு. ஸோ அந்த மெத்தாடத்துல நாம முதல்ல ஏத்துக்கிட்டு இந்த மனசின் இயக்கத்தை நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் நமக்கு மெயினா படுது. பட் இந்த முயற்சி நல்ல முயற்சி. உங்களை மாதிரி அந்த அந்த வட்டத்துல நிறைய போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப கிளாரிஃபையா இருக்கும். ஓ, எக்கார்ட் டோலே சொல்றது இதுதானா, இவர் சொல்றது இதுதானா. ஏன்னா நானுமே நம்ம மேல்தட்டு மக்கள்கிட்ட பழகும் போது இவர் பேர்லாம் சொல்லி அவங்க பேசுறதை கேட்டிருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ்க்கு இது கரெக்டா இருக்கும், ஓகேவா இருக்கும். பட் அவங்களுமே ஏன் என்லைட்மெண்ட் லிபரேஷன் வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா அவங்களாம் மேல்நாட்டு மக்கள், அவங்க ஏன் அந்த ஞானத்தை எடுத்து பேசணும்? அவங்க இது ஒரு மைண்ட் சைக்காலஜி மேட்டர், மைண்ட் இப்படிதான் இயங்குது அப்படின்னு ஓங்கி ஐயா மாதிரி சொல்ல முடியலையே. ஏன் அவங்களும் இந்த என்லைட்மெண்ட் இந்த விஷயத்த வார்த்தைகளை அதுக்கு கொடுக்குறாங்கிறது எனக்கு புரியல. அதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஒன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டார் ஐயா. சிம்பிளிஃபை பண்ண அப்புறம் நம்ம சைக்காலஜிக்கல் மேட்டர்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். பட் அதுக்கு முன்னாடி அது வேற வேற ஒரு thousands of years நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காடு அந்த டைம்ல அங்க இருக்கும்போது ஒரு சூரியனை ஒர்ஷிப் பண்ணோம். ஸோ அதுதான் கடவுள்ன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அது ஹியூமன் ஃபார்மா மாறிச்சு. அப்புறம் ஹியூமன் ஃபார்மை நம்மளுக்குள்ளேயே கூட கடவுளை பார்க்கலான்ற மாதிரி பக்தி மூமெண்ட்லாம் வந்தப்பதான் கடவுள் வந்து நமக்குள்ள கண்டுபிடிக்கலாம், நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், நடுவில் ஒரு பூஜாரி தேவையில்லை, நடுவில் ஒரு மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லி நம்மளே ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு கடவுளோட ரிலேட் பண்ணலாம். முன்னாடி அந்த மாதிரி ஒரு ரைட்டே கிடையாது ஹியூமன் மைண்டுக்கே. நீ கடவுளோட நீ ரிலேட் பண்ணா நீ வந்து ப்ராப்பரா ஒரு புரோகிதரோ இல்லை ஒரு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு தான் நீங்க கடவுளோட விஷயஸ்லாம் நீ வைக்கணும். அப்புறம் அவர் கடவுள்கிட்ட விஷஸ் வைப்பாரு, அவர் உங்களுக்கு நல்லது செய்வாரு, அது அவர் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து நம்ம டைரக்டா கடவுள் கூட ரிலேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காருன்ற ஒரு தாட் பிலாசபி டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கடவுளுடைய அம்சம் அப்படின்ற ஒரு பிலாசபி டெவலப் ஆச்சு. அப்புறம் அது வந்து ஒரு மைண்டோடவே நம்ம நிறுத்திக்கலாம், அதுக்கு மேல நம்ம ப்ராப்ளம் வந்து மைண்டோட தான் இருக்கு, அதோட நிறுத்திக்கலான்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு thousands of years வந்த ஒரு பிலாசபியோட டெவலப்மெண்ட் இது. அதை அழகா ஐயா பீக்கா பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது கிடைச்சதுனால நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிகிரேடா தெரியும். பட் தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ப்ராசஸ் தான் தோணுது. ஓகே, அது இப்போ இந்திய மரபுல வந்து ஜேகே சொல்றது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா அவர் இந்த வார்த்தைகளுக்கு அவரு பழக்கப்பட்டவர், இந்த மரபுல இருந்தது. இவங்க எக்காட்டோலாம் மேல்நாட்டு அறிஞர்கள், இவங்களும் அதை என்லைட்மெண்ட் அந்த லிபரேஷனோட சேர்த்து இதை சொல்றாங்களே, அந்த நேம் கொடுத்து இதை அழைக்கிறாங்க. அப்ப நாம ஒரு கன்ஃபர்மேஷன் வரலாம், மேல்நாட்டுக்காரரே சொல்றாரு அப்ப இதுதான் என்லைட்மெண்ட் அப்படின்னு
நினைக்கிற அளவுக்கு வேணா வச்சுக்கலாம். பட் அவங்க ஏன் இந்த வேர்டிங்ஸை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அவங்களும் இந்த இந்திய மெத்தடை இதை ஒத்துக்கிடுறாங்களா, இந்த ஞானம் இந்த லிபரேஷனுங்கிறத அவங்களும் ஏத்துக்கிறாங்க, அப்படி ஒரு ஸ்டேட் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறத அப்படின்னு நினைச்சுக்கலாமா? தெரியாம சொல்லிட்டாரு, விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க அவரை. சொல்லுங்க பிரகாஷ். இல்ல, அவரு தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. ஓகே ஓகே. இல்ல நான் ஐயா கூட லிபரேஷன் வேர்ட் யூஸ் பண்றாருல நம்மளுக்கு. ஆமா, அது ஓகே. ஐயா ஐயா இந்திய மரபுல வந்தவர். ஸோ அவருக்கு அதை சொல்லணும், இதுதான் ஏன் என்லைட்மெண்ட்னு அவர் சொல்லணும். பட் இவங்க எதுக்கு இந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பின்னால ஏன்னா இது ஒரு சைக்காலஜி மேட்டர் மாதிரி தானே அவங்க பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதுதான் அப்படிங்கறது வாராங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் வந்து மைண்டுமே ஒரு கான்சியஸ்னஸ் தானே. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கிறதா நம்ம மைண்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா மைண்ட் அது கான்சியஸ்னஸ் ஆன்ற கொஸ்டின் வருது இல்லை நம்மளுக்கு. பிராக்டிகலா வந்து நீங்க போனை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி இந்த ஐகானை டச் பண்ணா போதும். பட் நீ அதுக்குள்ள இண்டக்ஷன் இருக்கா, இல்ல டிரான்சிஸ்டர் இருக்கா, கெப்பாசிட்டன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு அதெல்லாம். ஸோ நீங்க இன்னும் மைண்டை நீங்க அதை அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்டை நீங்க அன்பேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் என்ன பேசிஸ்ல ஆப்ரேட் பண்ணுதா, இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. ஐயா வந்து போனை கொடுத்தா நம்ம கிளிக் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ ஏதாவது ப்ராப்ளம் நீங்க இதெல்லாம் அன்வைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி சரி சரி. ஓகே. அதனால இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் பேஸ் ஆயிருக்கு மொத்தமே. அந்த லிபரேஷன் வேர்டுமே வந்து நம்ம ஏதோ மாட்டிக்கிட்டு இருந்தோம், அந்த மாட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ஓடுறோம்ல, ஃப்ளோ ஆகும்ல. ஸோ அப்போ நேச்சுரலா அது லிபரேஷன் வேர்டு கரெக்ட் தான். அண்ட் என்லைட்மெண்ட் வேர்டுனா புரிஞ்சது இல்லை. நான் என்லைட்மெண்ட்னா எனக்கு முன்னாடி புரியாம இருந்துச்சு. நான் எமோஷனல குச்சி மேல அமுக்க ட்ரை பண்ணேன், அமுங்கிடும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது எனக்கு, நான் என்லைட் ஆயிட்டேன், அந்த மாதிரி பண்ண முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு என்லைட்மெண்ட் தானே அது. ஜேகேவோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது என்லைட்மெண்ட் அபவுட் வாட்னு கேட்பாரு. என்லைட்மெண்ட் அபவுட் தி மைண்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ ஆமா, மைண்டை பத்தி எனக்கு புரிஞ்சது. முன்னாடி நான் பாண்டேஜ்ல இருந்தேன், இப்போ லிபரேட் ஆயிருக்கேன். அந்த டேர்மும் கரெக்ட் தான். சரி சரி. நீங்க சொல்ற மாதிரி இது மொத்தமே இல்லாம சைக்காலஜிக்கலாவும் நம்ம டீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்றோம், பிளஸ் ஸ்பிரிச்சுவல் ஆடியன்ஸ் பண்றோம். இல்ல வெளிநாட்டு பொறுத்தவரை ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்கு தேவையில்லைல, அதனால அவங்க ஏன் இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் தான். சரி, அவர் பிரகாஷ் சொன்ன மாதிரி விட்டுருவோம், மன்னிச்சு அவரை. இன்னொருத்தர் யாரோ கொஸ்டின் கேட்காங்க, அவங்களுக்கு பேசுங்க. அவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் இருக்கு, அண்ட் அவங்களும் இந்தியன் பிலாசபியோட அசோசியேட்டட் தான். போய் அங்க பண்ண அப்புறம் தான் அந்த அவேர்னஸ்ன்ற அந்த வேர்ட்ஸ் அவங்களுக்கு கிளிக் ஆகுது. காஸ்மிக் அவேர்னஸ். கிருபா சார் நீங்க சொல்லுங்க. சார் தேங்க்யூ சார். சார் இப்போ அதாவது ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ அதாவது மனசுல மைண்ட்ல ஏதாவது ஓடும் போதுங்க சார், ஒரு கான்ட்ராடிக்ஷனா ஏதாவது ஒன்று, ஒரு நெகட்டிவான விஷயம் ஏதோ ஒன்று ஓடுது, ஏதோ ஒன்று தோணிட்டே இருக்கிறப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு வேர்டிங்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பழக்கப்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த வேர்டிங்ஸ் வந்து அதாவது ஒண்ணு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்த மாதிரி இது வந்து சும்மா சும்மாரு, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டிங்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒண்ணு சும்மா இருக்கணும், அதாவது எந்த எதிர்ப்பு இல்லாம கம்முன்னு உட்காந்துருக்கணும், இதுதான் வந்து அதாவது ஒரு கீவேர்ட் மாதிரி. அடுத்தது வந்து இல்லைன்னா அது சும்மாரு உட்காந்துக்கிறப்ப அது அந்த வேர்டிங்ஸே திரும்ப திரும்ப மனசுல வந்துகிட்டே இருக்கு. இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், எது வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்துடுது. இல்லைன்னா அகத்துல விட்டுட்டு புற வேலைகளை பாட்டு பார்க்கணும், இந்த மாதிரி மறுபடியும் மனசுக்குள்ள போயிட்டா மறுபடியும் அகத்துல இருந்து போறதுக்கு புற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு வேர்டிங்ஸ், கீ வேர்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த வேர்டிங்ஸ் எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனையா இருக்குங்க சார். அதான் சார் கொஸ்டின். அதாவது இந்த மனசுல இதே வேர்டிங்ஸே ஓடிட்டே இருக்கு, புற வேலைகள் மட்டும் பார்க்கணும், அது அந்த கீவேர்டு வந்து ஒத்து வரல, அதாவது அந்த வேர்டிங்ஸே திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கிறப்ப அப்புறம் மறுபடியும் அக்செப்ட் பண்ணும், எதோ மனசுல வந்தாலும் அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிற கீவேர்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதே ஒரு கீவேர்டிங்ஸா
நீங்க சொல்ற அந்த யுக்தி, அந்த வேர்டிங்ஸா ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில வந்து இது ஆஹ், ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது. என்ன பண்றது, இந்த வேர்டிங்ஸ் இதுல இருந்து விடுபட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்குங்க சார். அதான் சார் கொஷின். பிரகாஷ், நீங்க ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகேங்களா? சார் பண்ணலாங்க ஐயா. அது வந்து நீங்களா கொண்டு வர்றீங்களா, ஐயா கேக்குற மாதிரி இது தானா வருதா? ஆமா சார். இப்ப ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நான் கொண்டு வரேங்க சார். ஒரு தடவை 2 தடவை. ஆஹ் ஆஹ் ஸ்- ஒரு நிறைய டைம்ஸ் கொண்டு வரேங்க சார். என்ன சொல்றது, சில டைம் தானாவும் வருது. ஒரு 10 டைம்ஸ் பண்றேன்னா ஒரு பாதி பாதி ஒன்று தானாகவும் வருது. நானும் யூஸ் பண்றேன். இல்ல, மனசுக்குள்ள போக கூடாது, வெளியில இருக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திங்கிங்காகவும் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சும்மா இருக்கணும், இல்ல அக்செப்ட் பண்ணணும், இல்ல இல்ல இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா தான் சார், கிட்டத்தட்ட நானே தான் சார் பண்றேன் அந்த கீவேர்டிங்ஸ்லாம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. தானா வருது அப்படின்னும் போது அதையும் வந்து நீங்க ஒன்றும் சார் தப்பிக்கவும் ஆமா சார், தேவையில்லை. ஆமா ஆமா சார், அது தேவையில்ல. பட் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது ஒரு ப்ராப்ளமா தான் சார் இருக்கு. திங்கிங்காகவும் நானும் யூஸ் பண்றேங்க சார். உள்ள போக கூடாது, வெளியே வந்துரு வெளியே வந்துரு, மனசுக்குள்ள போட்டு ஏதாவது ஒண்ணு பொலட்டிக்கிட்டே இருக்காத, வெளியே இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு மனசுக்கு. திரும்ப திரும்ப மனசுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு ஆஹ் டீச் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் சார் ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. அதான் நீங்க வந்து ஒரு மனசை கரெக்ட் பண்ண குழந்தைங்க உட்காந்து மறுபடியும் குழந்தை மாதிரி டீச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆஹ் அதான் நீங்க மறுபடியும் மனசை அகத்தை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆமா சார், கிட்டத்தட்ட அப்படிதான் வைக்கிறேன். ஆமாவா? எஸ் சார், எஸ் சார். சரி, என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. அதான் சார், நீங்க அப்படி சொல்ற மாதிரி இருந்தா நான் டீச் பண்ணிருந்தேன். மறுபடியும் நான் வந்து மனசுக்கு ஏதோ டீச் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். உள்ள போகாத, வெளியே புற வேலைகளை பாரு, இல்ல வர்றதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சம்திங் ஏதோ டீச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மறுபடியும் மனசுல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அந்த கீ வெடிஸ் நீங்க சொன்னதே வச்சு நான் ஒரு மனசுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கேன்னு தான் தோணுது. சரி, So, அப்போ வந்து ஓகே, என்ன எதுவுமே பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்ண புரியலைங்க சார். இப்ப கடைசியில் கீவேர்டிங்ஸ் அதுவும் விட்டுருனா அப்ப என்ன என்ன பண்றதுன்னு புரியலைங்க சார். ஒண்ணு இப்போ மனசுக்கு ஓகே கொடுத்துருக்கோம். ஓகே, கடைசியில இதுவும் இதுவும் எனக்கு வந்து இது ஒரு கீவேர்டா மாற போகுதுங்க சார். பார்க்கலாம் சார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கலாம். இல்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்க அது பண்ண நீங்க ஏதாவது தேவையில்ல. பண்ணணும்னு ஆமா ஆமா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ம் ம், ம். நீங்க பண்ணிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணா போதும், நிறுத்தினா போதும். போதும். நம்ம அதுக்கு தேவையில்லாம திங்க் பண்ண தேவையில்ல. இல்ல எது வந்தாலும் ஓகே அப்படின்னு ஆல்ரெடி விட்டு திங்க் போய். பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம திங்க் பண்ண தேவையில்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஆல்ரெடி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ம் ஓகே. எந்த எந்த தாட் வந்தாலும் ஓகே கொடுக்கணும்னா ஓகே தான். ஓகே எல்லாம் கொடுக்கலாம் தேவையில்லை, அது ஒண்ணுமே அதுவும் பண்ண கூட தேவையில்லை. தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஹேமா மேடம் வந்து அதான் சொல்லியிருந்தாங்க. கீவேர்ட்ஸ் கூட நீங்க வந்து நீங்க அதை வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது கூட ஒரு அகச்செயல் மாதிரி தான். அந்த மாதிரி நீங்க அதுவும் கூட கீவேர்ட்ஸ் கூட அதுவும் கூட தேவையில்ல அப்படின்னு விட்டுறணும். அது தானா ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்க சொன்னாங்க. அதான் அந்த கீவேர்ட்ஸ் தான் சரி, என்னால. விடுங்க. இல்லைன்னா ஓகே விடுங்க, இல்லைன்னா ஓகே கொடுங்க. இல்ல கீவேர்ட்ஸ் கொடுக்கறதும் சரிதான்னு நினைச்சுக்கங்க. ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க அந்த டூயாலிட்டியை கிரியேட் பண்ணாம, மனசு வந்து ரெண்டாகாம ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க. ஓகே 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 சார். ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது வெளியில நீங்க ஏதோ நடக்கிறது ஒண்ணு நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணும்னே எதிர்பார்க்கறீங்க. அத அதான் சார். ஃபர்ஸ்ட் கவனிச்சு பாருங்க. ஏதோ அது ஒண்ணு செய்யணும்னே நினைக்கிறீங்க, அதான் செய்யறத சார். விடுங்க அப்படின்றதுதான் இங்க சொல்றதே. வேற வேற லாங்குவேஜ்ல சும்மா இரு, ஓகே திங்கிங்க ஓகே விட்டுருங்க.
அகத்துல ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்த ம். மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜ்ல சொல்றதே வந்து என்ன அப்படின்னா, ஆ. நீங்க திங்கிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வந்து விட்டுருங்க அப்படின்றது. இல்லைன்னா வந்து ஏத்துக்குங்க, தானா வர்றதெல்லாம் ஏத்துக்குங்க அப்படின்றது. ம். Okay. ஆனா வந்து இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆ. உங்களை வந்து நீங்க வெளியில இருக்கிற ஒரு மனுஷனா இருந்து கற்பனை பண்ணி பாருங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா, கிருபா ஆ. கிருபா தானே உங்க பேர்? ஆமா. எஸ் சார், கிருபா எஸ் சார், என்ன எஸ் சார். ஆ, என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கீவேர்டு எல்லாம் வந்து அதிகமா, அதாவது சரி இது தானா வரும், ம். தானா வருது போயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவீங்க? கீவேர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிடலாம். வந்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது வந்தாலும் வந்துட்டு ஓகே, ஒன்றும் பண்ண தேவையில்ல, அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு. ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு அப்படி. வந்து சில டைம் வந்து இன்வாலன்ட்ரியா வருது, அதாவது தாட்டா எஸ் சார். வருது. ஆமா சில டைம் அவரே வந்து திங்க் பண்ணிக்கிறாரு. சார். அதுக்கப்புறம் வந்து இப்படி திங்க் பண்றனே, இப்படி சொல்றனே அப்படின்னு வந்து இப்படி சொல்லிட்டு அது ஒரு இருக்கிறனே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, புரியுதா? ஆமா, ஆமா, ஆமா. ம். Yes sir. இது வந்து ஃபர்ஸ்ட் தாட்டா வரதையும் ஓகே கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னா ஏதோ ஒரு வேலைன்னு நினைச்சுக்காதீங்க, வந்திருக்கு Okay. அவ்வளவுதான். அதான் சார், அது ஒரு வேலையா நினைச்சிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, திங்கிங்கா இருக்கிற போதும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது ஒரு வந்துட்டு ஐயோ அப்படின்றது தேவையில்லை. அந்த அதுக்கு ஒரு திங்கிங்க லெஸ் கை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா சரியா இருக்குமாங்க சார்? இப்போ ஒரு கண்ணாடியில ஒரு வெளியில ஒரு கண்ணாடி இருக்கு, உண்மை இது இருக்கு, அது ரிஃப்ளெக்ஷன் பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால கண்ணாடி பார்க்க தேவையில்ல, நம்ம வெளியே பார்த்துக்கலாம். அதாவது வெளியில இருக்கிறதா எப்படி கண்ணாடியில தெரிய போகுது, ஸோ அதுக்கு நம்ம ஏன் கண்ணாடியே பார்த்துட்டு இருக்க போறோம், வெளியே பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடிக்கு ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா கொஞ்சம் சரியா இருக்கும் ஒரு தோணுதுங்க சார். அது ஓகே. உள்ளேயே தாட்டு அகத்தையே பார்த்துட்டு இருக்க வேணாம், சும்மா அகத்துக்கு ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் மட்டும், சும்மா ஒரு கண்ணாடி மாதிரி ரெண்டு போகுது அப்படின்னு வெளியே ஏதாவது அந்த மாதிரி இருந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ் சார், எஸ் சார். சரி, அப்ப புரிஞ்சுட்டீங்க. அதுதான் நினைக்கிறேன் சார். பார்க்கலாம் சார், அடுத்ததுல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம்னு தெரியல. பார்க்கலாம் சார், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் சார். சார் தேங்க்யூ கிருபா. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க, நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். 9:40 ஆகுது. உங்க வியூஸ் ஷேர் பண்றீங்கன்னு நினைச்சுன்னா சொல்லலாம். இல்ல இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது எப்படி இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல கொஞ்சம் போர் அடிக்குதா, அதையும் சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுங்கய்யா. ஆமா, நீங்க ராங் ஆடியன்ஸ் இந்த ரைட் பிளேஸ். தெரியும், போர் அடிச்சாலும் பரவாயில்ல, வாங்க தான் கூப்பிட்டோம், வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க வேற யாரும் கொஸ்டின் கேட்காதனால நான் வரேன். கிருபா சார் கேட்டுட்டு இருந்தார்ல, அவருக்கு ஒரு என் பர்செப்ஷன் சொல்றேன், அவருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கிட்டோம். அவர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மனசு எப்படி இயங்குது அப்படிங்கறதா நாம டீச் பண்ணிருக்கோம் பகவத்தையா ஸ்கூல்ல இருந்து. மனசு எப்படி இயங்கும் அப்படின்னா அது ஆட்டோவா இயங்குது. ஸோ அதுக்கு நாம எந்த விதமான சஜஷனும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பாடம் நமக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் எண்ணம், தாட்டு, உணர்வுகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், அதை நாம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த மனசு தான் அதை ஏத்துக்கிடணும். ஸோ அங்க மனசு இப்போ ஏத்துக்கணும், சும்மா இருக்கு அதை விட்டணும்னு சொல்லும் போது அங்கேயே டூயல் ரோல் அவர் எடுக்காரு. அந்த மனசை சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பாடத்தை அவரு அப்ப அந்த மனசு ஏத்துக்கிட கூடாது, சரி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மனசை வச்சே திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அங்க முழுசா இருக்கிறது மனசு தான், அது ஆட்டோவா இயங்குங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம அங்க வேலை இல்லை அப்படிங்கிற மீன்ஸ் அந்த பகுதியை விட்டுறோம் அப்படிங்கிறதான். விட்டுறணுங்கிறது கூட நம்ம வார்த்தையா சொல்றதுனால அவர் வேலையா பிடிக்காரு. அது புரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அவர் தேர் இஸ் தேர் அப்படின்னு சொன்னார்ல, அதை இந்த இடத்துல அவரு கொஞ்சம் பொருத்தி பார்த்துக்கணும். அந்த மனசு புரிஞ்சுக்கிட்டு
அங்க கிருபா கிடையாது, நான்கிறது கிடையாது. மனசு ஏங்கிறத மனசு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாம் விட்டுறலாம். மனசு ஃபங்க்ஷனை நாம தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஆட்டோ மோடு. ஸோ நம்ம அங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மனசு தான் புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். அதோட அதை நிப்பாட்டிடணும்னா அதுவும் வேலை இல்லை. அதை பத்தி திருப்பி திங்க் பண்ணவோ அந்த கீவேர்ட்ஸை யோசிக்கவோ வேண்டாம். மனசுல என்னெல்லாம் வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது அது வந்துகிட்டே தானே இருக்கும் அப்படின்ட்டு பேர வேண்டிக்கிட்டு அடுத்தல வாட் நெக்ஸ்ட் வேலை என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புறத்துல வேலை செய்ய போயிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுவும் அவருக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. புரிஞ்சா யூஸ் பண்ணிக்கிட்டோம். நன்றி. தேங்க்ஸ் வெங்கட், தேங்க்ஸ். ஓகே, செஷன் பண்ணிப்போம். வேற இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க, நன்றி. வணக்கம்.